ஆசியாவிலேயே ஒரு அரசியல் தலைவரோட மறைவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட நிகழ்வு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா மறைஞ்சது. அவ்வளோ கிரௌடு. அப்படியே கொஞ்சம் நூல் பிடிச்சி வந்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மறைவு சார்ந்தும் அதே மாதிரி கூட்டத்தை பார்த்துருந்தோம். உலகம் முழுக்க இருந்து எங்கெங்க இருந்து வந்தாங்க. நான் எம்ஜிஆர் சாரோட தீவிரமான பக்தர், அவரை நான் நேரில் பார்க்கணும், கடைசியா பார்க்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கட்டுக்கடங்காத மக்கள். அந்த காலகட்டங்கள் எல்லாம் டெலிவிஷன் சார்ந்த வளர்ச்சியும் பெருசா கிடையாது, டிஜிட்டல் வளர்ச்சி சுத்தமா கிடையாது. அந்த டைம்ல இவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க. மேபி இப்ப இருக்க டிஜிட்டல் ஏரா மட்டும் அப்ப இருந்திருந்தா இன்னும் நிறைய பேர் திரண்டு இருப்பாங்க. செய்தி சீக்கிரமா போய் சேர்ந்து அது மாற்று கருத்து இல்லாத உண்மைதான். இவங்களையெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இவங்களோட மறைவுக்கும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் அண்ட் தொண்டர்கள் வருகையே பார்த்திருந்தோம். ஆனா விஜயகாந்த் சாரோட இறுதி ஊர்வலம் சார்ந்து கூடின கூட்டம் இருக்கு, இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் அவ்வளவு கூட்டத்தை பார்த்தது இல்லைங்க. நாங்க முதல்ல பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிட்டோம், இது அப்நார்மலா இருக்கு. மற்ற தலைவர்கள் மறைவு சார்ந்து வந்த கூட்டங்களை நம்ம பெருசா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒரு மனுஷன் மறைவு சார்ந்து இவ்வளவு மக்கள் வராங்களே, இது அபரிவிதமா இருக்காம இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த நேரத்துலதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணாங்க. கடந்த 2 நாட்கள்ல 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சாரசாரியா வந்திருக்காங்க கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக. இந்த நம்பர்ஸ் உண்மையா இருக்கும் பட்சத்துல, நாங்க கண்ணில் பார்த்த வரைக்கும் உண்மை நம்புறவங்க, இந்த நம்பர்ஸ் ஒருவேளை உண்மையா இருக்கும் பட்சத்துல இதுதாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் இவரு அப்படின்றத உலகத்துக்கு ஆணித்தரமா பறை சாற்றுற ஒரு மக்கள் கூட்டம்னு சொல்லலாம். இவ்வளவு பேருக்கு அவர் என்ன பண்ணிருப்பாரு